ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 8/10/2023 சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி சித்த யோகம் கொண்ட ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நவமி திதி மத்தியானம் ஒரு 1 மணி 1:15 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தசமி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். 59 நாழிகை இருக்குது. நாளைக்கு கார்த்தால ஒரு 5:15 5:30 மணி 5:45 மணி வரலும் இருக்குது. ஃபுல் டேவும் இருக்குது. இன்றைக்கி கடக ராசியில் சந்திர பகவான் இருக்கார். அதனால் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவான். இன்றைக்கி ராகு கேத்து பெயர்ச்சி பெரிய விசேஷம். ராகு பகவான் அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதத்திற்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து மீனத்திற்கும். கேத்து பகவான் சித்திரை 3ஆம் பாதத்திலிருந்து சித்திரை 2ஆம் பாதத்துக்கு போகிறார். அதாவது துலாத்திலிருந்து கன்னிக்கும் போகிறார். ராகு கேத்து பெயர்ச்சி இன்றைக்கி ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி. அதை தவிர 1 மினிட் வீடியோ இல்லாமல் போட்டிருக்கேன், பாருங்க அவசியமாக. இன்றைக்கி மத்தியானம் ஒரு 3:15 மணிக்கு, அதாவது 25 நாழிகை வரலும் 25 நாழிகைக்கு தான் இன்றைக்கி பெயர்றார். மத்தியானம் ஒரு 3-3:30 மணிக்கு போகிறார். ராகு பகவானும் கேத்து பகவானும் பெயர்றார். சரி, மேஷத்தில் குரு பகவான் சாயந்தரமாக குரு பகவான் மட்டுமே இருப்பார். இன்றைக்கி கார்த்தாலேருந்து ராகு பகவான் சேர்ந்திருப்பார். மத்தியானத்துக்கு மேலே ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார் மேஷத்துக்கு. கடகத்தில் சந்திர பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும், கன்னியில் சூரியன், புதன் மற்றும் கேது 3 கிரகங்களும் இருக்கா. சமசப்தம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாத்தில் இருக்கார். கேது பகவான் துலாத்திலிருந்து கன்னிக்கு போயிடுறார். 9ஆம் இடம், அதாவது மகரம் 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார் இன்றைக்கி. இது இன்றைய கோல்சாரத்தின் நிலைமை. கடகத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதனால் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம், வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இன்றைக்கி ராகு கேத்துவின் பெயர்ச்சி. அதை தவிர இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால 4:30 ராகு காலம், 12:30 யமகண்டம், குளிகை 3லிருந்து 4:30, சூலம் மேற்கு சூலம், வெள்ளம் அதுக்கு பரிகாரமாக சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சுக்கிர ஹோரைகள் சுப ஹோரைகளாக இருக்குது. அதாவது கார்த்தால 7லிருந்து 8, 11லிருந்து 12, 2லிருந்து 3 மற்றும் 4லிருந்து 5 சுபஹோரைகள். இன்றைக்கி பார்த்தாலேயானால் ராகு கேத்து பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மெதுவாக செல்லும் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து, குரு பகவான் மற்றும் சனி பகவான். ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கார். இவ்வளோ நாள் மேஷ ராசியில் இருந்தார். இன்றைக்கி மேஷ ராசியிலேருந்து ராகு பகவான் மீனத்துக்கு போகிறார், கேத்து பகவான் கன்னிக்கு போகிறார். 18 மாதங்கள் இருப்பார். 9 பாதங்களுக்கு 18 மாதம்னும் பொழுது ஒரு பாதத்தை கடப்பதற்கு அவர் 2 மாதம் எடுத்துக்கிறார். ராகு பகவானும் கேத்து பகவானும் பார்த்தாள்னா அவளுக்கு வக்கரகதி கிடையாது. ஏன்னா அவள் அப்பிரதட்சிணமாக தான் அவள் போவாள். சமசப்தம பார்வை அப்படின்னு 180 டிகிரி பார்வை உண்டு. ராகுவுக்கு தலையாகவும் கேத்துவை வாலாகவும் சொல்கிறது 180 டிகிரியில் அப்படியே இருப்பாள். ராகு பகவானும் கேத்து பகவானும் பார்த்தாள்னா ஒருத்தர் நல்ல இடத்துல இருந்தால் இன்னொருத்தர் அதுக்குண்டான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பொதுவாகவே. அதனால் ராகு கேத்து இருக்கிற இடம் பார்த்தாலேயானால் பொதுவாக 3, 6, 8, 10, 11, 12 இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது நீங்கள் உளுந்து தானம் கொடுக்கறதும், கருப்பு கலர் ஏதாவது வஸ்திரம் கொடுக்கறதும், பத்ரகாளி அம்மனுக்கு வேண்டிக்கிறதும், இங்கே திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதும் ராகு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறது. ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமும் நான் சொல்லியிருக்கேன். இதில் என்னுடைய ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோன்னா கேத்து பகவானுக்கு பார்த்தோன்னா
பொதுவாகவே விநாயகரை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் பெரிய ஏற்றம். கேது பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடியது கொள்ளு. அது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும், மல்டி கலர் கிளாத்ஸ், அதாவது பல வர்ணங்கள் இருக்கக்கூடிய துணிகள், அது வந்து தானம் கொடுக்கறதும் உங்களுக்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும்ன்றதை சொல்லியிருக்கோம். இதை தவிர பார்த்தலையானால் கேது பகவானுக்கு வந்து ராகு கேத்துக்கு வந்து கோமேதகம் வைடூரியமும் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து கேது பகவான் ரொம்ப அதீத நிலையில் வந்து ரொம்பவும் ரொம்ப கெட்டு போயிருக்கார். அதனால் பிரச்சனைகள் அதிகமாக வருதுன்னா உங்களுடைய குருமார்கள், மத குருமார்கள், அதை தவிர உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் சமாதி, இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த ஆட்டிசம் சைல்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் மிகவும் போகக்காரகன்னு சொல்கிறார். கேது பகவானை பொறுத்தவரையிலும் அவர் எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர்னு சொல்கிறார். அதனால் வந்து கேது பகவான் நல்லபடியாக இருந்தாலும் சரி, ராகு பகவான் நல்லபடியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வராமல் இருந்தால் நல்லது. அதுவும் உங்களுக்கு தசாநாதன் புக்திநாதன் இப்போ வந்து எந்த அளவில் இருக்கார் அப்படின்றதையும் பார்க்கணும். பொதுவாகவே இந்த கோல்சார பலன்கள், இன்றைய கோல்சார பலன்கள் வந்து 20-30% உங்களுக்கு ஒர்க் ஆகும் எப்போவுமே. இப்போ நடக்கக்கூடிய கோல்சார பிரச்சனைகள் எல்லாமே அப்படி தான் வரும். இதில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் வந்து மோசமாக இருந்தால் அது வந்து திஸ் வில் ஆட் டு த ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனைகளை இன்னும் மேலும் அதிகமாக்கக்கூடும். அதனால் வந்து எளிய பரிகாரங்கள் என்ன இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது தவிர இந்த ராகு கேது பயிற்சிக்கு உண்டான ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வர்றது, காயத்ரி மந்திரங்கள் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக ராகுவுக்கு ஒரு நாளைக்கு 4 தரமாவது சொல்லணும், கேதுவுக்கு ஒரு நாளைக்கு 7 முறையாவது அந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ ராகு கேது பிரச்சனை இருக்கிறவா கண்டிப்பாக அதை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இன்றைக்கு 8/10/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இன்றைக்கி 8/10/2023 ராகு கேத்துவின் மிகப்பெரிய பயிற்சி வேறு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான நாள். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இவ்வளோ நாள் பார்த்தேன்னா கேது பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவான் இருப்பார். அதனால் கேதுவனுடைய எப்போவுமே வந்து ராகு கேத்துக்கள் சேர்ந்து இருந்ததுன்னா அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அது மொத்தத்தினுடைய பவரை உறிஞ்சி இது வாங்கி அதனுடைய வேலைகளை இது செய்யும். அதனால் அதனுடைய தவறான வேலைகளை இது எடுத்து செய்யும். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் நிறைய வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தலையானால் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா சமசப்தமத்தில் ராசிநாதன் நிற்கிறார், குருவினுடைய பார்வையில் நிற்கிறார். குழந்தை, அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துன்றதால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். இப்போ வந்து அதுவும் 21 தேதி புரட்டாசியில் ஆகிடுத்து, இன்னொரு ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் வந்து ஐப்பசி மாதம் பிறந்துடும். கண்டிப்பாக கல்யாணத்திற்கு பிராப்தம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். ராகு கேது பயிற்சி வேறு ஆகிடுத்து. மேஷ ராசியை போல் நல்ல ஒரு ஏற்றமான ராசி எந்த ஒரு இவாளுக்குமே இருக்கிறதுக்கு இல்லை. மேஷ ராசிக்காரர்களை விட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்றிருக்காருன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு எதை தொட்டாலும் பண வருமானம் அபரிவிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயாருக்கு இன்றைக்கி வந்து ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க. கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் கேந்திர பலம் பெற்றிருக்கார். கேந்திரத்திலேயே இருக்கார். 4ஆம் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி வந்து ஆட்சி பெற்றிருக்கார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. செட்டி புண்ணியத்தில் ஹயக்ரீவரை சேவிச்சுட்டு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க, கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கார். சனி பகவான் சமசப்தமத்தில் வக்கரகதியில் இருக்கார். புனர்ப்பு யோகம் இருக்குது. புனர்ப்பு யோகம் நடக்கிறதுனா சனி பகவான் மிகவும் ஸ்லோவாக செல்லக்கூடிய கிரகம், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதனால் இவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து வேகமாக ஒரு என்ன சொல்கிறது டெசிஷன் எடுத்து ஒரு வெற்றியை நிலைநாட்டக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வாங்க, கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். புதனோட சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியவே வந்து குரு பகவான் பார்க்குறதும் சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசியிலேயே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையே இருக்கார். அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் போய் ஒப்புரியப்பன் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க. ஒப்புரியப்பன் போய் சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11 இருக்கார். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி வந்து ராகு கேது பயிற்சி வேறு. இந்த ராகு கேது பயிற்சி துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. நினைத்தது எல்லாத்தையும் அடைவீங்க. 6ஆம் இடத்தில் போய் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். துலா ராசிக்காரர்கள்லாம் கடந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் மார்ச் மாதத்துலேருந்து ரிலீவ் ஆனால் திருப்பியும் பிரச்சனை வந்துடுத்து. இன்றைக்கி வந்து ராகு கேது பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளும் தாயார் சன்னதிக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். சுபத்துவம் அடைகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். இன்றைக்கி புதுசாக பார்ட்னர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலையே இருக்கார். இன்றைக்கி வந்து ராகு பகவானும் பயிற்சி ஆகிடுறார். அதனால் 5ஆம் இடத்துல அதீத சுபத்துவத்தில் இருக்கார். உங்களுக்கு கண்டிப்பாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் அடுத்த வாரத்துக்குன்னு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பிளான் பண்ணி போட்டு வச்சது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேது பகவானும் போய் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கி வந்து நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆஃபீஸ் பீப்புள் இவாளர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் பஞ்சவடிக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து
சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி புனர்ப்பு யோகம் அமையிறது, சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஏற்றங்கள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி போயிட்டு வாங்க. காளஹஸ்தி போயிட்டு ராகு கேது பகவான் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேது பகவான் வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளஹஸ்தியில் போய் ராகு கேதுவுக்கு பயிற்சி பண்ணிட்டு வாங்கோ. அதாவது ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். புதிய வேலை கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டாலும் பணம் வரும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ தனிச்சிருக்கார். ராசியில் ராகு பகவான் விடுறார். இப்போ அதாவது உங்கள் திங்கிங் எல்லாமே மாறும். இனிமேல் உடல் நலத்தில் ஓரளவு ஏற்றம் இருக்கும். குரு பகவானும் 2ஆம் இடத்துல தனித்திருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுப்பார். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.